ஹே ஆல், வாங்க எப்படி எக் பால்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 3 எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3 எக்குமே நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ 3 எக்கு நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சாப்பரில் வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிளேட்டில் துருவி வச்சுருக்கிற எக் அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, சில்லித்தூள், சாட் மசாலா, உப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் ஜாரில் நீங்கள் ப்ரெட்டு இல்லாட்டி ரஸ்க்கு கூட பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் பால்ஸ் இருக்குல்ல, அதை நல்லா ரவுண்டாக பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச்குள்ளே நல்லா கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரஸ்க்கு கூட ஆட் பண்ணி நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணல, ஸோ அதனால் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி எல்லா பால்ஸையும் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 minutes தான். அந்த அவுட்டர் லேயர் மட்டும் வெந்தால் போதும். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட சாஸஸ் இல்லாட்டி மியானஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக மேலே வெங்காயம் மட்டும் தூவி விட்டு சாப்பிட்றேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ டு ஆல், பாய்.